அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வாழ்க்கையில் ஒரு சிலருக்கெல்லாம் அதீதமான வறுமை. எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தடைக்கு மேலே தடை வந்துகிட்டே இருக்கும். காரணமே தெரியாமல் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வரும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு கெட்ட நேரம், நல்ல நேரமே கிடையாது, நமக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் கை ஜோதிடத்துலேயும் அஸ்ட்ராலஜிலும் இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பிளாக் மேஜிக், அதாவது உங்களை சுற்றி அதீதமான எதிர்மறையான விஷயங்கள், கந்திஷ்டிகள், பில்லி சூனியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய கைரேகை மூலமாகவும் உங்களுடைய ஜாதகத்தின் மூலமாகவும் இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. கை ஜோதிட முறையின் மூலம் பிளாக் மேஜிக் எவ்வாறு கண்டுபிடிப்பது, பிளாக் மேஜிக்கை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுக்கு கந்திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் இது போல விஷயங்கள் மீது நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு பதிவிடுங்க. ஒரு நபர் எல்லோரும் செய்யக்கூடிய இயல்பான ஒரு வேலையை கூட செய்ய முடியாமல், சாதாரண ஒரு நபர் கூட அச்சீவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் கூட அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, லக்கு இல்லை அப்படின்னு நினைப்பான். ஆனால் இதுக்கு காரணம் என்னன்னா, அவனை சுற்றி எதிர்மறையான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை கை ஜோதி முறையில் மூலம் சில அறிகுறிகள் வைத்து உங்களை சுற்றி பிளாக் மேஜிக், எதிர்மறையான விஷயம், ஈவில் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாகவே கை ஜோதிடத்தில் ஆயுள் ரேகை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது நம்மளுடைய ஆயுளையும் நம்மளுடைய வலிமையும் ஆரோக்கியத்தையும் சக்தியும் உணர்த்தக்கூடிய ஒரு ரேகை. இந்த ஆயுள் ரேகையில் சிவப்பு நிறத்தில் ஒரு மச்சம் அல்லது கருப்பு நிறத்தில் மச்சம், அதுவும் குறிப்பாக இந்த ஆயுள் ரேகை தொட்டுக்கிட்டோ ஆயுள் ரேகையின் மிக அருகில் இருந்தாலோ இதுபோல நபர்களுக்கு பிளாக் மேஜிக், பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டி, எதிர்மறையான விஷயங்கள் ஈஸியாக அட்டாச் ஆகிடும், ஈஸியாக அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் மேஜிக், எதிர்மறையான விஷயங்கள் சொல்லக்கூடியவை அனைத்தும் அவங்களுக்கு அதீதமான பாதிப்பை ஏற்படுத்தும். கை ஜோதிடத்தில் உங்களுடைய கையினுடைய நிறத்தை வைத்து உங்கள் வாழ்வினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்ல முடியும். உங்களுடைய கையினுடைய நிறம் சிவப்பு நிறத்திலோ அல்லது பிங்க் நிறத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதற்கு மாறாக உங்களுடைய கையானது வெள்ளை நிறத்திலோ அல்லது கிரே நிறத்திலோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதீதமான எதிர்மறையான விஷயங்கள், ஈவிலை, பிளாக் மேஜிக்கால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். மேலும் சிலருடைய கை பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்கும், ஹெவியான கூலிங்காக இருக்கும். இது போல ஒரு அறிகுறியும் நீங்கள் எதிர்மறையான விஷயம், கந்திஷ்டி, பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கை ஜோதிடத்தில் ஹெட்லைன் அப்படின்னு ஒரு ரேகை சொல்லுவாங்க. இந்த ரேகையானது பல்வேறு விதமான துண்டாக இருக்கும். மேலும் பல்வேறு விதமான ரேகைகள் குறுக்க வந்திருக்கும். இது போல வந்தாலும் இவர்கள் அதீதமான எதிர்மறையான விஷயங்கள், பில்லி, சூனியம், ஏவல் சொல்லக்கூடிய விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மனிதனுடைய வாழ்க்கையில எனர்ஜி, சக்தி அளிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம். அதே போல புத்தி, அறிவு, ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். அதே தான் கைரேகையிலும் சூரிய மேடு, சந்திர மேடுன்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு மேடுகளும் பாதிப்படைந்திருந்தாலோ, ரொம்ப வீக்காக இருந்தாலோ, மிகவும் பள்ளமாக இருந்தாலோ இது போல நபர்கள்லாம் பில்லி, சூனியம், ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களால் எளிதில் பாதிப்படையக்கூடிய ஒரு தன்மை ஏற்பட வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கை ஜோதிட முறையில் இந்த பில்லி, சூனியம், ஏவல் வைத்தாலும் அதை தாங்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய, அதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ரேகை தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகை இருக்குது. அந்த ரேகை இருந்துச்சுன்னா அந்த ரேகையுடைய நபர்கள் எந்தவித பில்லி, சூனியம், ஏவல் இருந்தாலும் அது அவங்களை பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால் அவர்களுக்கு எந்தவித தாக்கமும், இழப்பும், நஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அந்த ரேகை இது போல பில்லி, சூனியம், ஏவல், கந்திஷ்டியை தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு. பொதுவாக இந்த பில்லி, சூனியம், ஏவல் என்பது ஒவ்வொரு ரீஜனுக்கும், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறையின் மூலம் உருவாக்குறாங்க. இதனால என்ன பாதிப்பு மற்றவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய உடல் ரீதியான, மன ரீதியான பிரச்சனைகள் உண்டாக்கும். பொதுவாகவே இந்த பிளாக் மேஜிக் ஒருத்தரை என்ன பண்ணும் அப்படின்னா மன ரீதியான ஒரு குழப்பத்தையும் ஒரு பிரச்சனையும் உண்டாக்கும். மேலும் உறவுகளுக்கிடையே கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அவங்க உறவுகளுக்கிடையே பிரச்சனையையும், முறிவையும், பிரிவையும் ஏற்படுத்தி விட்டுடும். மேலும் ஃபைனான்சியல் ரீதியாக, தொழில் ரீதியாக மிகப்பெரிய நஷ்டத்தையும், மிகப்பெரிய கடனாளியாகவும் மாற்றி விட்டுடும். மேலும் ஆரோக்கிய ரீதியாக மிகப்பெரிய குணமாகவே ஆகாத ஒரு நோயை உருவாக்கிடும், இல்லைனா கைகால் வராமல் போயிடும். இது போல் பல்வேறு விதமான பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த பிளாக் மேஜிக் என்பது இந்த 4 விதமான பிரச்சனைகள் தான் ஒருவருக்கு உருவாக்கும்.
ஜாதக ரீதியில் இது போல நபர்களுக்கெல்லாம் இந்த எதிர்மறையான விஷயங்கள் கந்திஷ்டி பில்லி சூனியம் வந்து ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக அட்டாக் ஆகும் அப்படின்னா, ஜாதகத்தில் 8ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8ஆம் வீட்டில் வந்து ராகு வந்து சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் இவர்களுக்கெல்லாம் பில்லி சூனியம் ஏவல் கந்திஷ்டி என்பது அதீதமான பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் இந்த ராகு என்பது சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஏன்னா சந்திரனும் சூரியனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடிய ஒரு கிரகம். ராகு என்பது அப்படியே எந்த ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி விட்டுடும். அதே போல் யார் ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் ராகு சந்திரனோடும் சூரியனோடு இருந்தாலும் இதே போல் எதிர்மறையான விஷயங்களால் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக ஏற்படுத்தி தரும். உங்களை சுற்றியோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலோ பில்லி சூனியம் ஏவல் இது போல் பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சில அறிகுறிகள் மூலம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ஆசையாக ரொம்ப பாசமாக வளர்த்த செடி எதிர்பாராம விதமாக இறந்து போகும், இல்லைனா வாடி போகும், பட்டு போகும். இது ஒரு முறை நடந்தால் பிரச்சனை இல்லைங்க, பல முறை அடிக்கடி நடக்கும். இது போல் நடப்பது வந்து உங்கள் வீட்டில் இது போல் பிளாக் மேஜிக் எதிர்மறையான விஷயம் இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்கள் வீட்டு வாசலில் அல்லது உங்கள் வீட்டு பால்கனியில் நீங்கள் கண்ணில் படுற மாதிரி உங்கள் வீட்டினுடைய அருகில் ஏதாவது ஒரு பறவைகள் இறந்து போகும். இது அடிக்கடி ஏற்படும். 3வது ஒரு விஷயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய பர்சனாலிட்டி கேரக்டர் குணங்கள் திடீர்னு சேஞ்ச் ஆகும். ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க, ரொம்ப அதிகமாக முரட்டுத்தனமாக நடந்துக்குவாங்க, ரொம்ப அதிகமாக விசித்திரமான சில குணங்கள் உங்களுக்கு வெளிப்படும். 4வது ஒரு விஷயமாக உங்களுக்கு ரொம்பவும் சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் உருவாகும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் சுறுசுறுப்பாக பம்பர மாதிரி சுற்றிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த விஷயம் இல்லாமல் போயிடும். ஒரு வேலையை செய்ய மாட்டீங்க, ஒரு வேலைக்கு போக மாட்டீங்க, தொழில் தொடங்க மாட்டீங்க, உங்களை வீட்டிலே முடக்கி போகிற அளவுக்கு ஒரு விஷயத்தை அது உருவாக்கும். 5வது விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய கையில் நெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறத்தில் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது விஷயம், நம்ம உடம்பு ரொம்ப வெயிட்டாக ஹெவியாக இப்போ பார்த்தாலும் ஒரு வலியுடன் ஒரு பிரச்சனையுடன் இருப்பதாகவே ஒரு உணர்வை அது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சூழ்நிலை இது உருவாக்கும். மேலும் நம்ம தூங்கும் போதோ அல்லது தனிமையில் இருக்கும்போதோ மிக பயங்கரமான ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது உருவாக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவும் அச்சுறுத்தக்கூடிய கனவுகள், நிகழ்வுகள், காட்சிகளை அது உருவாக்கும். நீங்கள் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னா யாரோ நம்ம பின்னாடி இருக்கிறாங்க, நம்மளை யாராவது தாக்க வருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தை, அச்சத்தை அது உங்களுக்கு உண்டாக்கும். 8வது ஒரு விஷயமாக, தனிமையில் இருக்கவே நீங்கள் அதிகமாக விரும்புவீங்க. தனிமையில் இருக்கும்போதும் ஒரு பதட்டமாகவும் ஒரு குழப்ப நிலையிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகமாக திங்க் பண்ணி உங்களையே நீங்கள் அதிகமாக காயப்படுத்திக்கக்கூடிய சஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அது உங்களை தள்ளும். 9வது விஷயமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வீடுகளில் தெருக்களில் இருக்கக்கூடிய நாய் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக இயல்பாக இல்லாத அளவுக்கு உங்கள் வீட்டை பார்த்து குலைக்கும், உங்கள் வீட்டை பார்த்து சில விஷயங்கள் செய்யும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டிற்கோ வந்து பில்லி சூனியம் ஏவல் எதிர்மறை விஷயங்கள் பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அப்படின்னு உறுதிப்படுத்திக்கலாம். இதில் 1 அல்லது 2 நடந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. ஆனால் 5க்கு மேலே அறிகுறிகள் நீங்கள் உணர்ந்தீங்க, ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக பிளாக் மேஜிக் இருப்பதற்கான அறிகுறி உண்டு. இந்த பிளாக் மேஜிக் இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க, நம்புறீங்க அப்படின்னா இதுலேருந்து எப்படி வெளிவரணும்? இதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மந்திரவாதிகளையோ அல்லது சாமியார்களையும் கூட்டு வந்து கழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் மனசார நினைக்கக்கூடிய கடவுளை ரொம்ப டீப்பாக நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் போயிடும். இந்து சாஸ்திரத்தில் ஹனுமனுடைய மந்திரங்களை, காயத்ரி மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் இந்த பிளாக் மேஜிக் தடுக்கப்படும். இந்த பிளாக் மேஜிக்கால் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறையும் அப்படின்றாங்க. மேலும் சிவனுடைய நாமத்தையோ சிவனுடைய மந்திரத்தையோ எதுவாக இருந்தாலும் ஓம் நம சிவாய ஓம் சிவசிவ அப்படின்னு நீங்கள் உச்சரித்தாலே போதும், எல்லா விதமான எதிர்மறையான விஷயங்கள் நீங்கும். மேலும் சித்தர்கள் சொன்ன சில மந்திரங்கள் ஓம் மசி நசி நசி மசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் கெட்ட விஷயங்கள், பேய் பிசாசுகள், பில்லி சூனியம் ஏவல் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது, நம்பப்படுது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். Thank you for watching.